Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. உலகில் மதமற்றவர்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக ஒரு கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது. உலக அளவில் முக்கிய மதங்களை பின்பற்றுவோர், மதம் மாறுவோர், மதத்திலிருந்து வெளியேறுவோர் தொடர்பான தரவுகளும் இந்த கருத்து கணிப்பிலிருந்து பெறப்பட்டுள்ளன. உலக மக்களில் அதிகபட்சமாக 31.6 விழுக்காட்டினர் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகின்றனர். 25.8 விழுக்காடு மக்கள் இஸ்லாத்தையும் 15.1 விழுக்காடு மக்கள் ஹிந்து மதத்தையும் பின்பற்றுகின்றனர். மதமற்றவர்கள் 4ஆம் இடத்தில் உள்ளனர். 14.4 விழுக்காட்டினர் தங்களை எந்த மதத்தையும் சாராதவர்களாக அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். பியூ ரிசர்ச் சென்டர் என்ற ஆய்வு நிறுவனம் 36 நாடுகளில் நடத்திய கருத்து கணிப்பிலிருந்து இந்த தகவல் தெரியவந்துள்ளது. தென்கொரியாவில் 50 விழுக்காட்டினர் தாங்கள் பிறந்த மதத்தை பின்பற்றுவது இல்லை. கிழக்கு ஆசியா, மேற்கு ஐரோப்பா, வட மற்றும் தென் அமெரிக்க நாடுகளில் மதமற்றவர்களாக தம்மை அடையாளப்படுத்திக் கொள்வோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. குறிப்பாக கிறிஸ்தவர்களாகவும் பௌத்தர்களாகவும் பிறந்தவர்களே அதிக எண்ணிக்கையில் தமது மதத்திலிருந்து வெளியேறுகின்றனர். ஸ்பெயினில் 10 9 பேர் கிறிஸ்தவர்களாக பிறக்கின்றனர். ஆனால் கிறிஸ்தவத்தை பின்பற்றுவோர் 50 விழுக்காட்டினர் மட்டுமே. ஸ்வீடன், ஜெர்மனி, பிரிட்டன், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் மிகப்பெரிய மதம் கிறிஸ்தவம் என்றாலும் 50 விழுக்காட்டுக்கும் குறைவானவர்களே அந்த மதத்தை பின்பற்றுகின்றனர். இதேபோல் ஜப்பான், தென்கொரியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் பௌத்தத்தை பின்பற்றுவோரின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. ஜப்பானில் 58 விழுக்காட்டினர் பௌத்தர்களாக பிறந்தாலும் 34 விழுக்காட்டினரே தம்மை பௌத்தர்களாக அடையாளப்படுத்திக் கொள்கின்றனர். தென்கொரியாவில் 30 விழுக்காட்டினர் பௌத்தர்களாக பிறந்தாலும் 17 விழுக்காட்டினர் மட்டுமே பௌத்தர்களாக தம்மை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். அதே நேரம் பிற மதங்களிலிருந்து பௌத்தத்துக்கு மாறுபவர்களின் எண்ணிக்கையும் ஒப்பீட்டளவில் அதிகம். உதாரணமாக தென்கொரியாவில் பௌத்தத்தை பின்பற்றுவோரில் 1/3 பங்கினர் பிற மதத்தில் பிறந்து பௌத்தத்துக்கு மாறியவர்கள். ஹிந்து மதத்திலிருந்தும் இஸ்லாத்திலிருந்தும் மதம் மாறி வெளியேறுகிறவர்களின் எண்ணிக்கையும் வேறு மதத்திலிருந்து உள்ளே வருபவர்களின் எண்ணிக்கையும் குறைவாகவே உள்ளது. விளைவாக ஹிந்து, இஸ்லாம் மதங்களில் பிறந்து அவற்றில் நீடிப்போரின் விகிதம் அதிகமாக இருக்கிறது. பொதுவாக மதம் மாறுபவர்கள் அல்லது மத அடையாளத்தை முற்றிலும் கைவிடுபவர்களில் இளைஞர்கள், படித்தவர்கள் மற்றும் ஆண்களே அதிகம். இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்ட 36 நாடுகளில் 13 இல் 35 வயதுக்கு உட்பட்டவர்களே அதிகமாக மதம் மாறவோ மதத்தை விட்டு வெளியேறவோ செய்கிறார்கள். 12 நாடுகளில் படித்தவர்களே அதிகமாக மதம் மாறியுள்ளனர். 6 நாடுகளில் பெண்களை விட ஆண்களே அதிக எண்ணிக்கையில் மதம் மாறியுள்ளனர். Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.